கரூர் மக்களாக தான் போய் இணைய திருடிட்டாங்க. விஜயகார சொல்லல, மக்கள் பொதுமக்களாக போய் ஆ. டைம் வந்து ரொம்ப லேட் பண்ணி வந்தார். அது ஒரு காரணம். மக்கள் வந்து ரொம்ப கூட்டம் அதிக நெரிசல்னால தான் இந்த காரணம். வேற எந்த ஒரு அசம்பாவத்துக்கு வேற காரணம் கிடையாது. மக்களோட காரணம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுடைய காரணம்ன்றீங்க. இப்போ ஏன்னா மீட்டிங்க்கு வந்து குழந்தைகள் வயதானவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆமா. அது மீறி கொண்டு போறது மக்களோட தப்பு தானே. அதனால அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது அவங்களா ஏற்பட்ட விபத்து. விஜய் அவர்கள் இதுவரை யாருமே போய் சந்திச்சு பார்க்கல, பேசலைன்றாங்க. இப்போ வீடியோ காலில் கூட பேசுகிறாங்க இப்போ சமீபத்துலன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இவர் அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். நைட்டு அவர் 8 மணிக்கே மேலே சம்பவம் நடந்துருச்சு. அவர் இங்கேருந்து நேரம் திருச்சியில் போய் ஒரு ஃபோனில் கூட பேட்டி கூட சந்திக்கல யாருமா. அதை இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, போனால் இன்னும் கொஞ்சம் அசம்பாவிதம் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு இதனால தான் அசம்பாவமே அதிகமாயிருச்சு. அப்புறம் அப்புறம் அதை பார்க்கறது போய் அவங்க மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமில்ல. மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்குமில்ல. சரி மறுபடியும் நடந்துருச்சு, பார்த்துட்டு போனார், நான் ஒரு ஆதரவாக இருந்திருக்கேன். ஆனால் வரல. இந்த மாதிரி விஜய் மீட்டிங் பல்வேறு மாவட்டங்கள் நடந்துச்சு. கரூரில் மட்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு? அப்புறம் கரூர் கண்ணல்ல எல்லா ஊருக்கும் சனிக்கிழமை தான் கேட்குறாரு. சனிக்கிழமை எல்லா நாள் டிராபிக் நாள். அன்னைக்கு இவர் கும்பல் அதிகம் சேர்த்தோணுங்கிற எண்ணத்தில் தான் சனிக்கிழமை வைக்கிறார். தனிப்பட்ட முறையில் வெளியில் வச்சு மாவட்டத்தில் வச்சா கும்பல் வராது.